ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்வே 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி. பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். பிரம்மதேவர் பகவான் என்னென்ன பிரார்த்தனை செய்தார், அந்த பிரார்த்தனையில நாம் கற்றுக்கொள்ற பாடம் என்ன, பிரம்மாவுடைய ரியலைசேஷன் அவருடைய அனுபவம் என்ன, அழகான ஸ்லோகங்கள். மனுஷ்யபுதாதிசு ஜீவயோனேஷ் ஆத்மேச்சயாத்மகிருதசேது வசயாயः ஏமே நிரஸ்த விஷயோபியவருத்ததேசஸ் தஸ்மை நமோ பகவதே புருஷோத்தமாய. 19:20 புருஷோத்தமம். ஓ என் அருமை பகவானே, நீங்க உங்களுடைய உன்னதமான லீலைகளை நடத்தி காட்ட வேண்டும் என்னும் விருப்பத்தின் பேரில் மனிதர்களை விட இழிந்த விலங்குகளாகவும் அவர்களை விட மேலான தேவர்களாகவும் அவதரிக்கின்றீர்கள். நீங்க உலகில் பௌதிக கலங்கத்தினால் பாதிக்கப்படுவதே இல்லை. நீங்க உங்களுடைய சொந்தமான சமய அறநெறிகளை நிறைவேற்றும் நோக்கத்தின் பேரிலேயே இங்கு வருகை தருகின்றீர்கள். இவ்வாறு பல்வேறு வடிவங்களில் தோன்றும் குருமுதற் கடவுளாகிய தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். பிரம்மா பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் சொல்ற. அவதாரம் என்றால் ஆத்மீக உலகத்திலிருந்து இறங்கி வருவது. அவதாரம் சொன்னா ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வருது. அப்ப யார் அவதாரம் பண்றா? பகவான் தான் அவதாரம் பண்றாரு. எந்த பகவான் அவதாரம் பண்றாரு? கிருஷ்ணரே அவதாரம் பண்றாரு. அதனால கிருஷ்ணர் அவதாரம் அல்ல, ஒரு அவதாரி. அவற்றுதான் பல்வேறு அவதாரங்கள் வருது. பகவானே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதி ஆதி கோவிந்தா சர்வ காரண காரணம். இதுதான் பிரம்மாவுடைய ரியலைசேஷன், பிரம்மாவுடைய அனுபவம். பிரம்மாவுடைய பிரார்த்தனை என்னது? ஈஸ்வரா அப்படின்னு கட்டுப்படுத்துபவர். ஈஸ்வரன் சொன்னா கட்டுப்படுத்துபவர். பரம ஈஸ்வரன் எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர். பரமேஸ்வரன் சொன்னா எல்லாரையும் கட்டுப்படுத்தும். அப்ப யாரு பரமேஸ்வரன்? ஈஸ்வர பரம கிருஷ்ணா. கிருஷ்ணதான் பரமேஸ்வரன், கிருஷ்ணரே பரமேஸ்வரன். சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். பகவான் ரூபம் பகவானது ரூபம் நம்முடைய ரூபம் போல அல்ல. என்னைக்குமே நம்முடைய உருவத்தோடு பகவானுடைய உருவத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கம்ப்ளீட்லி ராங், முற்றிலும் தவறா போயிடும். நம்ம உருவத்தையும் பகவானது உருவத்தையும் நாம் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா பகவானின் உருவம் சத் சச்சித் ஆனந்தா. சத்து அப்படின்னு நிச்சயமானது, சித் அப்படின்னு அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா ஆனந்தமானது. பகவானுடைய ரூபம் ஆன்மீகமானது.
பகவான் உருவம் ஆன்மீகமானது. பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டா, பகவான் சொன்னாலே அவரது நாமம், அவரது ரூபம், அவரது லீலைகள், அவரது தாமம் எல்லாம் ஆன்மீகமானது. கிருஷ்ணா ஆன்மீகமானவர், அவர் உடல் வேறு ஆத்மா வேறு இல்ல, ரெண்டும் ஆன்மீகமானது. கிருஷ்ணருடைய உடலும் ஆத்மா வேற வேற. இப்ப நாம யாரு? நாம ஆத்மா, நம்ம உடல் பௌதிகமானது. இப்போ என் உடலில் இருந்து என் ஆத்மா பிரித்து விடலாம், என்னுடைய உடல்ல இருந்து ஆத்மா பிரிச்சிடலாம். ஆனா கிருஷ்ணாவுடைய உடல்ல இருந்து அவர் ஆத்மா பிரிக்க முடியாது. கிருஷ்ணாவுடைய உடல்ல இருந்து அவர் ஆத்மாவை பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் உடல் வேறு ஆத்மா வேறு அல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல, என் உடல் வேறு ஆத்மா வேறு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எனக்கு உடலுக்கு ஆத்மாவுக்கு பேதம் இருக்கு. என் உடல் பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. ஆனா பகவானுடைய உடல் ஆன்மா ரெண்டும் ஆன்மீகமானது, பிரிக்க முடியாது. அபிநத்வா நாம பின்னா அப்படின்னா பிரிச்சிடலாம், பின்னான துண்டிக்கிறது. அபின்னான பிரிக்க முடியாது, துண்டிக்க முடியாது. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த அனாதி ஆதி கோவிந்தா. படைப்புக்கு முன்னாடி யாரும் இல்ல, அந்த கோவிந்தனே இருந்திருக்காரு. அந்த கோவிந்தனை பரமபுருஷோத்தமனான குருமுதற்கவே நான் வணங்குகிறேன். அப்போ பிரம்மாவுடைய பிரார்த்தனையில கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனையில பிரம்மா என்ன உறுதிப்படுத்துறாரு? கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான குருமுதற்கர். இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு தூய பக்தர். அன்னைக்கு பிரம்மாவுடைய சிறப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். பிரம்மாவுடைய சிறப்பு என்னது? அவர் பகவானுக்கு நேரடியா வந்தவரு, பகவானோட சக்தி அளிக்கப்பட்டவரு, பகவானுடைய குணாவதாரம், இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர், 12 மகாஜனங்கள் ஒருவர், பகவான நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர். எப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்டிருக்கிறார் பிரம்மா. அப்ப அவர் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆச்சாரியர். மகாஜன வைணக சம்பந்தாக, மகாஜனத்தில் அடிச்சோட்டி பின்பற்றும், மகாஜனங்களை ஏற்றுக்கொள்ளும். சோ ஏன் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற்கர் பிரம்மா சொல்றார். அவர் அனுபவிச்சு உணர்ந்து சொல்றார். சும்மா மன எழுச்சினால உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுற. பிரம்மா உணர்ச்சி வசப்பட்டோ மன எழுச்சினாலேயோ அல்லது கற்பனை செய்து கொண்டோ சொல்லல. பகவான் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற்கர். எப்படி அவர் பறைசாற்றாரு? அவர் அனுபவிச்சிருக்காரு, உணர்ந்திருக்காரு, பார்த்திருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சு சொல்ற. 2 முறை பிரம்மா அந்த அனுபவம். சாஸ்திரங்கள்ல பிரம்மாவுக்கு 2 முறை அனுபவம் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற்கர். போன வகுப்புல பேசிட்டு இருந்தோம், எப்படி இந்த கன்றுகளையும் நண்பர்களையும் பிரம்மா கடத்தி போன பொழுது கிருஷ்ணா ஓரொரு கன்னிக்குட்டி ஓரொரு நண்பருமா பிரம்மா காட்சி கொடுத்தார். 4 கரம்புல நாராயணமூர்த்தியா. பிரம்மா பகவான வியப்புல ஆழ்த்தணும்னு பார்த்தாரு. பிரம்மா என்ன நினைச்சாரு? இந்த விருந்தாவன கோபால், இந்த கோபால் ஒரு சிறுவன், பாலகன், கோபாலன், இவரா முழுமுதற் கடவுள். பிரம்மாவுக்கு ஒரே வியப்பா இருந்தது. அகாசுரவாதம் நடந்த போது, அகாசுரவாதம் நடந்த போது பிரம்மாவுக்கு ஒரே வியப்பா இருந்தது. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களுக்கே சவால் விடக்கூடிய அகாசுரனை இந்த குழந்தை அழகா சாமர்த்தியமா ரொம்ப சுலபமா வதம் பண்ணிக்க. சிம்பிளா, வெரி ஈஸி. இது பிரம்மாவுக்கு ஒரே வியப்பா இருந்தது. அது எப்படி இந்த கோபால், இந்த குழந்தைக்கு இவ்வளவு சக்தி? இது உண்மையாலுமே முழுமுதற் கடவுள் தானா? இவர் என் நண்பர் பகவானே பரம புருஷோத்தமனானவரா? யார் இவரு? வியப்புல பாக்குறார் பிரம்மா. பிரமிச்சு போயிட்டார். ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இப்ப பிரம்மா இது உறுதிப்படுத்த நினைக்கிறேன். சரி, யாரும் பரிச்சை பண்ணிடுவோம்.
இந்த கோபால் வந்து உண்மையாலுமே ஒரு 1000 சிறுவனா, இல்லை என்னுடைய பகவான் பரமபுருஷோத்தமனாக இருக்கிறார். என்ன பண்ணாரு? கன்றுகளின் நண்பர்களை கடத்தி போய் பிரம்மலோகத்தில் வச்சுட்டு, இங்க வந்து பார்த்தா அதே கன்றுகள் நண்பர்கள் உண்டாவத்தில் இருக்கு. திரும்பி பிரம்மா பிரம்மலோகத்துல போய் பார்க்கிறாரு, அங்கேயும் அதே கன்றுகள் நண்பர்கள் இருக்கு. திரும்பி பிரம்மா வந்து பார்க்கிறாரு, இங்கேயும் அதே கன்றுகள் நண்பர்கள் இருக்கு. பிரம்மா குழம்பி போற, இது எப்படி சாத்தியமாகும்? நான் தான் கிருஷ்ணனுடைய நண்பர்களையும் கன்றுகளையும் கடத்தி வச்சுட்டேன். இப்ப யாரு இது? பிரம்மாவுக்கு பகவான் காட்சி கொடுக்கிறார். அந்த ஒவ்வொரு கன்றுகளும் ஒவ்வொரு நண்பர்களும் 4 கரமுள்ள விஷ்ணுமூர்த்தியார். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விகக்ஷதி வாசுதேவ கிருஷ்ணன். 4 கரங்கள், சங்கம், சக்கரம், கதை, தாமரை, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை கழுத்துல, கௌஸ்துவ மணி, மார்புட ஸ்ரீவஸ்த குறி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள். பிரம்மா வந்து தன் அன்னவாகனத்துக்கு இறங்கி 4 தலையில் படும்படி தன் கீழத்தை கழட்டி வச்சு, கீழத்தை கழட்டிட்டு 4 தலையில் படும்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பிரார்த்திக்கிறாரு. ஓ பகவானே, நான் உங்க லீலை யார்தான் புரிஞ்சுக்க முடியும்? உங்களது லீலைகளை யார்தான் புரிஞ்சுக்க முடியும்? குழப்பத்தில் ஆழ்த்திட்டீங்களே. நமே விது சுரகனா பிரபவம் நமகர்ஷயட அகம் ஆதிரிகி தேவானா மகர்ஷி நாம் சர்வஸ்ரீ. ஓ என் நண்பு அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். நம்மே விது சுரகனா பிரபவம் நமகர்ஷயட. மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகள் கூட பகவான் வைபவங்களை அறிய முடியாது. காரணம் என்னது? அகம் ஆதிரிகி தேவானா. கிருஷ்ணா வந்து தேவாதி தேவர், ஆதி தேவர். மகரிஷிகளுக்கும் மகா தேவர்களுக்கும் மகா தேவர்களுக்கு முன்பிருந்தே பகவான் என்று. அதனால அவங்களாலே உணர முடியாது, பழகி போயிடும். இன்னொரு முறை பகவான் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு சதுர்முக பிரம்மா துவாரகைக்கு வந்திருந்தாரு. இந்த கதையை வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்ற சனாதன கோஸ்வாமி. கிருஷ்ணர் இப்படி பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா ஏன் பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள்னு சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி இந்த கதையை சொல்ற. புராணங்களுக்கு இந்த சரித்திரம். ஒரு முறை என்ன நடந்தது? சதுர்முக பிரம்மா துவாரிக்கு வர, துவாரகா பாலர்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். ஐயா நீங்க யாரு, என்ன வேணும்? நான் தான் பிரம்மா வந்திருக்கேன். ஓ பிரம்மாவா, சொல்லுங்க என்ன விஷயம்? நான் வாசுதேவனை பார்க்க வேண்டும். அப்படியா, இங்கே வெயிட் பண்ணுங்க. வாசுதேவரை பார்க்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க போய் பகவான்கிட்ட சொல்றோம். இந்த 2 துவாரகா பாடல்களும் பகவானுடைய அரண்மனைக்கு வந்தாங்க. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர துவாரகாபதி வாசுதேவ் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய ஹோ. துந்தி எல்லாம் முழங்கி, மசலம் எல்லாம் முழங்கி, அது வந்து பகவானுடைய புகழ் பாடிட்டு அந்த துவாரகா பாடல்கள் வந்தாங்க. பகவான் கேட்டார், துவாரகா பாடல்களே என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஓ பிரபு, தங்களுக்கான பிரம்மா வந்திருக்கிறார். ஓ இஸ் இட்? எந்த பிரம்மா வந்திருக்காரு? ஐயோ அதை கேட்க மறந்துட்டுமே. உங்களை பார்க்க பிரம்மா வந்திருக்காருன்னு கிருஷ்ணா கேட்கிறார். எந்த பிரம்மா வந்திருக்காரு? ஒரு நிமிஷம் ஓடி போய் கேட்டு வந்துடும். 2 பேர் போனாங்க. ஓ சார், நீங்க எந்த பிரம்மா? அவரு குழம்பு போயிட்டாரு. நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன், இவர் எந்த பிரம்மான்னு கேட்கிறாங்களே. பிரம்மா வந்து பகவானை பார்க்க வந்து வேறொரு விஷயத்துக்காக, அவர் ஏதோ பேச வந்திருக்காரு. பிரம்மா வந்து ஏதோ ஒரு மீட்டிங் பண்றதுக்காக பகவான் வந்திருக்காரு. ஆனா பிரம்மாவுக்கு அது சந்தேகம் வந்துருச்சு. அந்த மீட்டிங் கூட இது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. என்ன கிருஷ்ணா எந்த பிரம்மான்னு கேட்டு விட்டுருக்காரு? நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன். என்ன போய் கிருஷ்ணா எந்த பிரம்மான்னு கேட்டு விட்டுருக்காரு, நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன். சரி இருந்தா டவுட் கிளியர் பண்ணும். நீங்க சொல்லுங்க, சதுர்முக பிரம்மா வந்திருக்கேன், குமாரோட அப்பான்னு. 4 குமார் இருக்கா இல்லையா?
சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமார். இந்த 4 குமாரர்களின் தந்தையான சதுர்முக பிரம்மா வந்திருக்காருன்னு சொல்லுங்க. அப்படியாகட்டும். திரும்பி உள்ள வந்தாங்க. ஓ என் அருமை பகவானே, ஓ பிரபு, தங்களை காண சதுர்முக பிரம்மா வந்திருக்கிறார், குமாரர்களின் தந்தை. ஓ அப்படியாகட்டும், வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. இந்த பிரம்மா வந்து நமஸ்காரம் பண்ணாரு. அவர் பேச வந்த விஷயம் வேற. இப்ப பெரிய டவுட் ஆயிடுச்சு. பகவானே, நான் உள்ள வரும் போது நீங்க துவாரகாபாலர் கேட்டாங்க, நீங்க எந்த பிரம்மான்னு கேட்டாங்க. நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன், நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன். இந்த கேள்வி கேட்டாங்க. இந்த சந்தேகத்தை தாங்களே தீர்த்து வைக்க வேண்டும். சந்தேகங்கிறது ஒரு பெரிய வியாதி. அது பிடிச்சிருந்தா நிம்மதி போயிடும். இந்த உலகத்துல ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சந்தேகத்தின் பேர்ல இருந்தா அவ்வளவுதான், அந்த உறவு நீடிக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் இருந்துச்சுன்னா உறவு நீடிக்காது. நண்பர்களுக்குள்ள சந்தேகம் இருந்தா ஒரு உறவு நீடிக்காது. எங்க சந்தேகம் வருதோ அந்த டவுட் கிளியர் பண்ணிடு. ஆல்ரெடி பார்க்கப்பட போயிடும். சந்தேகம் அதிகரிச்சுட்டே இருந்தா இந்த நம்பிக்கை போயிடும், பார்க்கப்பட போயிடும். சந்தேகம் என்பது பெரிய வியாதி. இம்மீடியட்டா கியூர் பண்ணிடு. பிரம்மா கேட்கின்றாரு, ஓ பகவானே, ஓ பிரபு, என் சந்தேகத்தை தாங்களே தீர்த்து வைக்க வேண்டும். பகவான் சிரிச்சுட்டே சொல்றாரு, பிரம்மா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பிரம்மான்னு. நோ நோ நோ. There are innumerable universes, and each and every innumerable universes, there are 14 planetary system. There are 14 planetary system. Among the all universes, each and every universe have one Brahma. கிருஷ்ணா சொல்றாரு, கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் 14 லோகம் இருக்கு. அந்த 14 லோகம் பகவானுடைய நாம்பில் இருக்கு, தாமரை தண்டில் இருக்கு. அந்த பகவானுடைய தாமரை தண்டிக்கு மேல தாமரை போட்டு அது மேல பிரம்மா உட்கார்ந்துருக்காரு. ஒரு பிரம்மாண்டத்திலயும் ஒரு பிரம்மா உண்டு. ஒரு பிரம்மாண்டத்திலயும் ஒரு பிரம்மா உண்டு. ஒரு சாம்பிள் காமிக்கிறார் பகவான். ஏன்னா சாம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கணும். ஏங்க, இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குங்க, கொஞ்சம் குடிங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கடைகள்லாம் போனா என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட் வாங்க போனா கொஞ்சம் கையில கொடுப்பான். சார் சாப்பிட்டு பாருங்க. ஜெகநாத்புரியில போனோம். ஜெகநாத்புரியில போனா பெரிய பஜார், ஆனந்த பஜார். அதுக்கு பேரு ஆனந்த பஜார் தான். ஏதோ பிரசாதம் ஃபுல்லா 56 வகையான பிரசாதம் இருக்கு. நிறைய கடைகள் இருக்கும். பானையா பிரசாதம் வச்சிருப்பாங்க. நம்ம போன வச்சுங்களேன், சாமி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கணும். அப்படியே சாம்பிள் சாப்பிட்டாலே வயிறு நோக்கிடும். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ஒரு சாம்பிள் காமிச்சாரு பிரம்மா. ஓ, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பிரம்மாதம் இருக்கீங்க. கிருஷ்ணா என்ன பண்றாரு, இம்மீடியட்டா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா அது நடக்கும் நடக்காது, பாதி பேர் வருவா பாதி பேர் வரமாட்டாங்க, மீட்டிங் ப்ராப்ளம் முடியும். ஆனா கிருஷ்ணா மீட்டிங் போற டிசைட் பண்ண உடனே எல்லா பிரம்மா அப்பீராரு இம்மீடியட்டா. கிருஷ்ணா ஆர்டர் போடுறாரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு, மனசுல நினைச்சாரு எல்லா பிரம்மாக்களும் இங்க வரணும். இம்மீடியட்டா எல்லா பிரம்மாக்களும், எல்லா ருத்ரர்கள், பிரம்மா மற்றும் ருத்ரர்கள் இருக்காரு, எல்லா பிரம்மாக்களும் எல்லா ருத்ரர்களும் உடனே வரணும். கிருஷ்ணர் சொன்ன உடனே எல்லா பிரம்மாக்களும் வர்றாங்க. ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு அண்டத்தில் இருக்கிற பிரம்மாக்கள் வராங்க. இந்த பிரம்மா பாக்குறாரு, ஒரு தலை பிரம்மா, 2 தலை பிரம்மா, 8 தலை பிரம்மா, 100 தலை பிரம்மா, 1000 தலை உள்ள பிரம்மா. 1000 பிரம்மாக்கு 1000 தலை. இதெல்லாம் சொன்னா அவங்க சிரிப்பாங்க, இந்த சாமி கதை விடுறாங்க. என்ன கதை விடுறீங்க, 1000 தலை இருக்கு, 8 தலை, 10 தலை, இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை வராது. ஆனா ஹாலிவுட் படத்துல எடுத்தா நம்புவாங்க. ஹாலிவுட் படத்துல ஒரு ஹீரோக்கு 7 தலை இருந்துச்சுன்னா நம்புவோம், அந்த ஹீரோக்கு 7 தலை. இதுதான் சொல்றாரு. சாஸ்திரம் சொல்றது நம்ப மாட்டான், சினிமா நடிகர் சொன்னா நம்புவான். அப்ப என்ன நடந்தது, இந்த பிரம்மா பாக்குறாரு, ஒரு பிரம்மா பிரம்மாண்டமா இருக்காங்க, பெரிய உயரமா இருக்காங்க. அவங்க சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. பல தலைவருள்ள பிரம்மாக்கு வராங்க. இந்த ஒருத்தர் பாத்துக்கல, இவங்க எல்லாம் கிருஷ்ணரை மட்டும்தான், கிருஷ்ணரோட தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஆனா இந்த பிரம்மா எல்லாரையும் பாக்குறாரு.
அதே மாதிரி எண்ணற்ற ருத்ரர்கள் வந்திருக்காங்க. இந்த பிரம்மாக்கள் ருத்ரர்கள் எல்லாம் பகவான் கேட்கிறாங்க, பகவானே என்னை அழைத்ததுக்கான காரணம் என்ன, எனக்கு என்ன சேவை, நான் என்ன சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாங்க. இப்பதான் பிரம்மா கிளாரிஃபை ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நான் என்னமோ பகவான சக்தி வந்து எனக்கு நான் இப்படிதான் புரிஞ்சுட்டு இருந்தேன், நான் ஒரு பிரம்மாதான் இருக்கேன்னு. ஆனா பகவானே சக்தி எல்லையற்றதாச்சு. எண்ணற்ற பிரம்மாக்களும் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு, எண்ணற்ற ருத்ரர்கள். நல்ல ஃபர்ஸ்ட் இங்க வந்து பிரம்மாவோட இங்கிலீஷ் பிரம்மத்தம் இதை பிரம்மா கொடுத்திருக்காருன்னா அது சும்மா அப்படியே கற்பனை பண்ணிலாம் பாடிக்கல. பிரம்மா வந்து பிரம்ம சமிதி கொடுத்திருக்காருல்ல, அந்த பிரம்ம சமிதி என்னது, அவருடைய ரிலேஷன், பகவானை உணர்ந்தது, அனுபவித்தது, அதுதான் பிரம்ம சமிதி. சும்மா ஏதோ கற்பனையில பாடி விட்டுல பிரம்மா, கற்பனையிலையோ அல்லது ஒரு சென்டிமெண்டாவோ அல்ல உணர்ச்சி வசப்பட்ட பிரம்ம சமிதி பாடுறது. அவ்வளோ பிரம்மாவுடைய ரிலேஷன். ஓம் இந்த மாதிரி புருஷம் தவகம் பஜாமி. சோ இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, பிரம்மா என்ன சொல்றாரு, ஓ என் அருமை பகவானே, நீங்க ஒரு உன்னதமான லீலைகளை நடத்தி காட்ட வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் மனிதர்களை விட இழிந்த விலங்குகளாகவும் அவர்களை விட மேலான தேவர்களாகவும் அவதரிக்கின்றீர்கள். பிரம்மா என்ன சொல்றாரு, the supreme will of the Lord, பகவானுடைய சுய விருப்பத்தின் பேரில் அவர் எப்படி வேணாலும் அவதரிக்கலாம். அவருடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது, அவருடைய விருப்பத்தில் யாரும் தலையிட முடியாது. அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார். அதான் ரூபத்தில் கடவுள். கடவுள்னு சொன்னா நம்முடைய சிந்தனைக்கும் சக்திகளும் அப்பாற்பட்டது. அது மாதிரி ஒரு கருணையும் எல்லையற்றது, காரணமற்றது. அன்னைக்கு பேசணும்னா காரணம் கருணம் சேர்த்தது. பகவான் கருணை காரணமற்ற கருணை, காரணமற்ற கருணை. சரி, அப்போ அவரு மத்ஸ்யா மீன்களுக்கு மத்தியிலே வர்றாரு, காட்டு பன்றிகளுக்கு மத்தியிலே வர்றாரு, பாதி மனிதன் பாதி சிங்கூர் எடுத்துக்கிட்டாரு, மனிதர்களுக்கு மத்தியில வர்றாரு, தேவர்களுக்கு மத்தியில வர்றாரு. அதனாலதான் தசாவதார ஸ்தோத்திரம் என்னது, அது ஜெயதேவ் கோசம் ரியலைசேஷன். தசாவதார ஸ்தோத்திரம் பகவானுடைய 10 அவதாரத்தை பத்தி பாடியிருக்காரு ஜெயதேவ் கோஸ்வாமி. அந்த தசாவதார ஸ்தோத்திரம் கூட அவர் உணர்ச்சி வசப்பட்டு பாடல, அல்ல அவர் கற்பனை பண்ணி பாடல, அவருடைய ரியலைசேஷன். கேசவதீதா மீன சரீரா, கேசவதீதா கூர்ம சரீரா, கேசவதீதா சூக்கர ரூபா, கேசவதீதா நரகரி ரூபா. பகவான் கேசவனே மத்ஸ்ய அவதாரம் செய்தார், பகவான் கேசவனே வராக அவதாரம் செய்தார், பகவான் கேசவனே கூர்ம அவதாரம் செய்தார். அப்ப அந்த 10 அவதாரத்துல கிருஷ்ணர் கிடையாது. ஆனா சில இடங்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, கிருஷ்ணரும் 10 அவதாரத்துல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம சில கோயில்களுக்கு போனோம்னா அங்க வந்து மத்ஸ்ய கூர்ம வராக நரசிங்க வாமன பரசுராம ராமா பலராம கிருஷ்ணர். நோ, கிருஷ்ணர் 10 அவதாரத்துல ஒண்ணு இல்லை. கிருஷ்ணர் தான் இந்த 10 அவதாரத்து ஆதாரம். கிருஷ்ணா 10 அவதாரத்துல ஒருத்தர் இல்ல, இந்த 10 அவதாரம் கிருஷ்ணா இருந்தாரு. பாயிண்ட். ஏதேஜாம்ச கலோபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பாத்தீங்களா, அப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரூவ் பண்றோம், ஒரே ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான குருமுதற்கணும், இதான் ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்கன்னா இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், எவிடன்ஸ். சோ கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான குருமுதற்கணும் ஒரு கூட்டை நான் முன்வைத்தார். கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான குருமுதற்கணும் என்ற கூட்டை நான் முன்வைத்தால் அதற்கான ஆதாரம் கொடுப்பேன் இல்லையா. நீங்க ஏதாவது போனா ஆதாரம் கொடுங்க, ஆதார் இருக்க ஆதார் அட்டை காமிங்க. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் உங்க ஆதார் அட்டை காமிங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க, அடையாளம் கொடுங்க, ஏதாவது ப்ரூஃப் கேட்கிறேன். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம உறுதிப்படுத்தணும்னா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், எவிடன்ஸ் கொடுக்கணும், எவிடன்ஸ் இருக்கு. அப்போ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான குருமுதற்கணும் சொன்ன எவிடன்ஸ் கொடுக்கணும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கல. நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இஸ்கான்ல நம்ம கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா உணர்ச்சி வசப்பட்டு ஏத்துக்கல, இல்ல கற்பனை பண்ணி ஏத்துக்கல, இல்ல சும்மா ஏதோ போன போக்குல ஏத்துக்கல.
எப்படி ஏத்துக்கிறோம்? ஏன் நாம் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமான ஏத்துக்கிறோம்? சத் ஐஸ்வர்யச பகவான். இந்த சத்தைஸ்வர்யச பகவான். பகவான் சொன்ன 6 ஐஸ்வர்யம் இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும்? அவர் அமானுஷ்ய செயல் பண்றாருன்னு எப்படி நமக்கு தெரியும்? ஒவ்வொருத்தருடைய கிருஷ்ணர் தூக்குனார் நமக்கு எப்படி தெரியும்? வரும் பாயிண்ட். சாது சாஸ்திர குரு. ஆச்சாரியன்மார்கள் சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்லிருக்கு, ஆன்மீக குரு சொல்றாரு. இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். இப்போ இங்க பிரம்மா உறுதிப்படுத்தினாரா? இங்க பிரம்மா உறுதிப்படுத்தினாரா கிருஷ்ணரே பரம புருஷோத்தம் முழுமுதல்? பிரம்மாவுக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணரே பரம புருஷோத்தம் நான் முழுமுதல் கடவுள்? பகவானுக்கு நாலேஜ் கொடுக்கிறார், பகவானுக்கு வெளிப்படுத்துறார். கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனால முழுமுதல் கடவுள் பிரம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? பிரம்மா அதை பிரம்மா கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதல் கடவுள் புரிஞ்சுக்கிற அறிவு பகவான் பிரம்மா கொடுக்கிறார். பிரம்மாவுக்கு பகவான் அறிவு கொடுத்ததுனால பிரம்மாவை புரிஞ்சுக்க முடியுது. செகண்ட் திங், பிரம்மாவுடைய பக்தி தொண்டு. பக்தி தொண்டுனால கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சாரு. பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல திருப்தி அடைஞ்சு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்தினார். பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சு தன்னை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான வேத அறிவு பகவான் கொடுக்கிறாரு. இதெல்லாம் இருந்து பிரம்மாவால் புரிஞ்சு. சோ கிருஷ்ணா பிரம்மாவுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்தினாரு? பிரம்மா எப்ப தூய பக்தி தொண்டு பண்ணாரோ, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல படிச்சோம், பிரம்மா ட்ரை பண்ண, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் எங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ட்ரை பண்ண. பிரம்மா முதல்ல முயற்சி பண்ண, நான் யாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எங்க உட்கார்ந்துருக்கேன், நான் என்ன பண்ணணும், என்னை சுத்தி என்ன நடக்குது, இந்த தாமரை தண்டு எங்க போகுது, இதெல்லாம் பிரம்மா ஆராய்ச்சி பண்ணாரு. புரிஞ்சுக்க முடியல. கற்பனை பண்ணி பார்த்தாரு, புரிஞ்சுக்க முடியல. பயங்கரமா சிந்தனை பண்ணி பார்த்தாரு, புரிஞ்சுக்க முடியல. பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணாரு, அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. பிரம்மா யாரு, இந்த பிரபஞ்சம் என்ன, எங்க உட்கார்ந்துருக்காரு, யாருக்கு வந்திருக்காரு, எல்லாம் புரிஞ்சுக்க, எல்லாத்தையும் காமிச்சுட்டாரு. கிருஷ்ணர் எல்லாத்தையும் பிரம்மாவுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி? பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல திருப்தி அடைஞ்சார். பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல திருப்தி அடைஞ்சு கிருஷ்ணா அவருக்கு அனைத்தையும் காமிக்கிறார். ஆன்மீக உலகம் ஒட்டுமொத்தத்தையும் காமிக்கிறார், அவருடைய முழு ஐஸ்வர்யத்தையும் காமிக்கிறார். சோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கிருஷ்ணர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணரே சொன்னதான் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணரே சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப கிருஷ்ணர் யாருன்னு கிருஷ்ணர் எங்க சொல்றாரு? பகவான் கிருஷ்ணர் யாருன்னு பகவானே சொன்னதான் புரிஞ்சுக்க முடியும். பகவான் கிருஷ்ணர் தான் யாருன்னு எங்க சொல்றாரு? பகவத்கீதை சொல்றாரு. எங்க சொல்றாரு? பகவத்கீதையில பரவலா சொல்றாரு, பல இடங்களை சொல்றாரு, பற்பல இடங்களை சொல்றாரு. பிதாகமசி ஜெகதோ, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் நான் தான், பீஜமான் சர்வபூதான், இந்த அகிலத்தோட விதையும் நான் தான், மத்த பரதரம் நான் என்னை விட உயர்ந்த உண்மை இல்லையாச்சினா, அகம் சர்வசிய பகவோ, இந்த ஜட உலகம் ஆன்மீகம் ரெண்டுக்கு ஆதாரம் நான் தான், பூமி ராப்போ அனுபவாயு, நிலநீர் நெருப்பு காற்று என்னிடம் பிரிந்த சக்தி. எவ்வளவு வேணும்? கிருஷ்ணா தன்னை பற்றி தானே வெளிப்படுத்துறார் பகவத்கீதை. உடனே ஒரு கேள்வி வந்துடலாம், ஏன் அவரை பத்தி அவரே சொல்லணும்? ஏன்னா அவர் கற்பனை பேசிக்கிறாரா, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள். கிருஷ்ணா என்ன டம்பம் பண்றாரா, டம்பம் படிச்சுக்கிறாரா, நான் தான் கடவுள், நான் தான்? நோ, கிருஷ்ணா சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்தினா நமக்கு தெரியாது, நம்ம குழப்பத்துலதான் இருக்கு. அதனால கிருஷ்ணரே சொல்றாரு, தானே முழுமுதற் கடவுள், அவரோட வைத்த உண்மை இல்லை, அவருடைய பக்தராக அவரை வழிபடணும், அவரை சரணாகதி பண்ணணும். ஹோல் பகவத்கீதை பர்பஸே அதுதான். பகவத்கீதை நோக்கமே நாம யாரு, கிருஷ்ணர் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இதுதான். அப்ப கிருஷ்ணா யாருன்னு கிருஷ்ணர் சொன்னாதான் தெரியும். அதுக்கப்புறம்
இது பகவத்கீதா. சரி, ஓகே. கிருஷ்ணர் யாருன்னு கிருஷ்ணர் சொன்னதா தெரியாது பகவத்கீதை. அப்புறம் வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் யாரு? பிரம்மா எங்க சொல்லியிருக்காரு? பிரம்மசமிதி எல்லாம் வேற எங்க சொல்லியிருக்காரு? பிரம்மசமிதி இல்லாம பிரம்மா வேற எங்க சொல்லியிருக்காரு? கிருஷ்ணரே பரம புருஷோத்தமன் தான் படிச்சுட்டு இருக்குமேதான் பாகவதத்துல. அப்போ கிருஷ்ணர் யாருன்னு கிருஷ்ணரே சொல்லணும். இல்ல கிருஷ்ணர் யாருக்கு சக்தி கொடுக்கிறாரோ, அதிகாரம் கொடுக்கிறாரோ அவர் சொல்ல முடியும். கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான குருமுதர் கடவுள், இது பகவானே சொல்லணும். அப்பதான் புரிஞ்சுக்க முடியும், அப்பதான் நமக்கு தெரியும். அப்ப பகவானே கருணை இருந்தாதான் பகவான் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி? பகவானே கருணை இருந்தாதான், பகவான் தன்னை வெளிப்படுத்தினாதான் அவர் யாரும் புரிஞ்சுக்க முடியும். பிரபுபால் கொடுக்குற உதாரணம் என்னது? சூரியனை பார்க்கணும்னா சூரியனுக்காக நான் காத்திருக்கணும். இப்போ காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னா சூரியனுடைய வரவுக்காக நான் காத்திருக்கணும். சூரியனுடைய தரிசனத்துக்காக நான் காத்திருக்கணும். ஆர்டர் போட முடியாது. சூரியன் ஒண்ணு இருக்கா? ஆமா இருக்கு. எங்க கண்முன்னாடி கொண்டு வாங்க, நான் பார்க்கலாம். ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு அர்த்தராத்திரியில சூரியன் இருக்கிற ஒரு முட்டாள் கேட்கிறான். அர்த்தராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் எழுந்திரிச்சு சூரியன் இருக்கா? இருக்கு. எப்பவே காமிக்க முடியாது. அப்ப நம்ப மாட்டேன். பைத்தியம், இப்ப சூரியன் பார்க்க முடியாது, காலையில 6 மணிக்கு தான் பார்க்க முடியும், பொறுமையா இருக்கு இல்லையா? அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியும், சவால் விட முடியாது. சூரியன் கிட்ட போய் சவால் விட முடியுமா? ஏய் சூரியனே, நீ இருக்கிறது உண்மையா அப்படின்னு முன்னாடி வா. எத்தனை மணிக்கு? ராத்திரி 12 மணிக்கு. வரமாட்டேன். தலைகுப்புற நிலால் வரமாட்டேன். தலைகுப்புற நிலான்னு பார்க்க முடியாது. அப்போ கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா அவர் காலையில் தானே வெளியே 6 மணிக்கு தானே வெளிவருவார். தான் நான் தான் சூரியன் பார்த்துக்கோ. அப்ப வெயிட் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்? பகவான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டா சவால் விடக்கூடாது. ஓ கடவுள் யாரு? கிருஷ்ணர் கடவுளா? இங்க கிருஷ்ணர் வந்து கடவுளா காண்பி சொல்ல பார்க்கலாம். பிரபு சொல்றாரு, அவரை காமிக்க முடியும், ஒன்னால பார்க்க முடியாது. நான் காமிப்பேன். கடவுள் சாமிஜி கடவுள் இருக்காருன்னு கேட்டாரு பிரபுபார். ஆமா இருக்காரு. இங்க காமிங்க. நான் காமிக்க, உன்னால பார்க்க முடியாது. என்னால காமிக்க முடியும், என்னால பார்க்க முடியாது. ஏன்னா உனக்கு அதுக்கான பார்வை இல்லைன்னு சொல்லி. அதற்கான பார்வை இல்லை. இந்த ஊனக்கண்ணால பகவானை பார்க்க முடியாது. ஜடப்புலன்களால உணரக்கூடியவர் அல்ல கிருஷ்ணா. கிருஷ்ணரை வந்து ஜடப்புலன்களால உணர முடியாது. புலன்கள் தூய்மையடைய இருந்தால அது கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அதை ரொம்ப சொல்றாரு. அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத்ராய இந்திரியே சேவோர்முறையை ஜிவ்வாது ஸ்வயம் ஏவ ஸ்வயம் ஏவ அப்படின்னா கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். ஸ்புரத்யதா. கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுறது மூலமா கிருஷ்ணர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். அதுதான் பிரம்மாவுடைய லைஃப்ல நடந்தது. பிரம்மாவுடைய வாழ்க்கையில அவர் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மா கடும் முயற்சி பண்ணாரு, தான் யாரும் தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாருன்னு. புரியல, குழப்பமா இருக்கு. ஆனா பக்தி தொண்டு பண்ண உடனே கிருஷ்ணர் தன்னைத்தானே வெளிப்படுத்துறாரு. பகவான் யாரு, இந்த பிரம்மா யாரு, எங்க உட்கார்ந்து இருக்காரு, என்ன பண்ணணும், அவரோட டியூட்டி என்ன, எல்லாமே கவனிச்சு கொடுத்துட்டாரு. பக்தியாமம் அபிச்சாராதி யாவான சாஸ்திரி தத்துவத. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாரம் பண்ண முடியும். வேற எந்த முறையால இல்லை. மனக்கற்பனையாலேயோ வட்டு தத்துவத்தினாலேயோ சாஸ்திர விசாரணை பண்றதுனாலயோ ஞானத்தை பெருகி வளர்த்துக்கிறதுனாலயோ இல்ல யோகாபியாசம் பண்றதுனாலயோ உணரக்கூடியவர்கள் கிருஷ்ணன். சோ நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருக்கு? கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுவதும் கடவுள். இங்க பிரம்மா சொல்றாரு. பிரம்மா எதன் அடிப்படையில சொல்றாரு? அவர் அனுபவத்துல சொல்றாரு. எப்படி அனுபவம் வந்தது? அந்த அனுபவம் பகவான் கொடுத்தாரு. எப்படி பகவான் அனுபவம் கொடுத்தாரு? பக்தி தொண்டு பண்ணாரு. சோ பக்தி தொண்டு பண்ணா ரியலைசேஷன் அனுபவம். அந்த அனுபவ ரீதியா உணரலாம் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான. சேர்ந்த ஜெயதேவ் கோசாமி. ஜெயதேவ் கோசாமி அவர் தசவதா ஸ்தோத்திரம் பாடுறாரு. எப்படி பகவான் பாடுறாரு? அவருக்கு அனுபவம் இருக்கு. கிருஷ்ணரே இருக்கு. சாஸ்திர பிரமாணம், சாஸ்திர பிரமாணம், ஆச்சாரிய பிரமாணம். ஆச்சாரியர் உறுதிப்படுத்திருக்காங்க, சாஸ்திரம் உறுதிப்படுத்திருக்கு. இதுதான் அர்ஜுனன் சொன்னார். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்திர திவ்யம் ஆதி தேவம் அஜன். கிருஷ்ணா நீங்க தான் அந்த பரம்பிரம்மம், பவித்திரம், தூய்மையானவர், புருஷோத்தம்.
சாஸ்வதம், நிலையானவர், திவ்யம், திவ்யமானவர். சும்மா இருங்க, அர்ஜுன் வந்து கிருஷ்ண பக்தரை தான் போடுறாரு. இல்ல இப்ப நம்ம வெளியில போய் இது நடக்கும் இல்ல, நம்ம வெளியே போய் கிருஷ்ணரை பத்தி பேசினா, ஓ நீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் இருக்கீங்களா, அதான் கிருஷ்ணரை முழுவதும் கடவுள் சொல்லி. ஆனா அது உண்மை, கிருஷ்ணர் தான் முழுவதும் கடவுள். ஆனா மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, இவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்க அதுல சொல்றாங்க. நோ, கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கிறதுனால கிருஷ்ணன் முழுவதும் கடவுளா சொல்லல. அப்கோர்ஸ் இது கரெக்ட் தான். ஆனா ஏன் கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு போனோம், ஏன் கிருஷ்ணரை முழுவதும் கடவுளா எடுத்துட்டோம், எதன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம், சாஸ்திர பிரமாணம், ஆச்சாரிய பிரமாணம். அது அர்ஜுனன் அடுத்த 2 லைன்ல கன்ஃபார்ம். சோ முதல் 2 லைன்ல அந்த 4 வரி, 12, 13 2 ஸ்லோகம். சோ அந்த 10ஆம் அத்தியாயத்துல 8ஆம் ஸ்லோகத்துல இருந்து 14ஆம் ஸ்லோகம் வரைக்கும் எல்லாம் முக்கியமான ஸ்லோகம். 10.8ல இருந்து 10.14 வரைக்கும், 10.8ல இருந்து 10.12 வரைக்கும், சாரி 11 வரைக்கும், 10.8ல இருந்து 10.11 வரைக்கும் சதுஸ்லோகியா பகவத்கீதா, 10.8ல இருந்து 10.11 வரைக்கும் பகவத்கீதை சதுஸ்லோகம், 12, 13 அர்ஜுனுடைய ரியலைசேஷன், 14 அவருடைய டிக்ளரேஷன். என்னது, 10ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகத்துல இருந்து 11ஆம் ஸ்லோகம் வரைக்கும் இந்த பகவத்கீதையுடைய முக்கியமான ஸ்லோகம், ஹோல் பகவத்கீதையுடைய சாரம். 12, 13 அர்ஜுனுடைய அனுபவம், 14 அவர் பறைசாட்டிட்டார். என்ன பறைசாட்டுறாரு 14ஆம் ஸ்லோகத்துல பாருங்க. சும்மா எல்லாம் சொல்லிடல அப்படியே ஏதோ மனம் போற போக்குல இந்த பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், ராமாயணம், மகாபாரதம் மனம் போற போக்குல யாரும் எழுதி வைக்கல. அது கற்பனையோ கட்டுக்கதையோ இல்ல, அப்புறம் ரியலைசேஷன், அனுபவம். மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதா, பாகவதம் ரியலைசேஷன், ஒரு பக்தருடைய ரியலைசேஷன். சும்மா யாரும் கற்பனை எழுதி வச்சுட்டாலும் முட்டாள்தான். என்ன சொல்றாரு கிருஷ்ணா, அந்த 4 ஸ்லோகத்துல சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் உதாபாவசம். இதா இந்த ஜட உலகம் ஆனாலும் சரி, அந்த ஆன்மீக உலகம் ஆனாலும் சரி, ரெண்டுக்கும் நானே ஆதாரம். இதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என் பக்தி தொழில் ஈடுபடுவாங்க, அவங்களே புத்திசாலிகள். உதாபாவ சமன்விதா, உதா மீன்ஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் மேன். உதா அப்படின்னு சொன்னா இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் மேன், புத்திசாலி. யார் புத்திசாலி, கிருஷ்ணர் தான் இந்த ஜட உலகத்துக்கு ஆதாரம், ஆன்மீக உலகத்துக்கு ஆதாரம் தெரிஞ்சுக்கிறது. அகம் சர்வஸ்வம் மத்தக சர்வம் பிரவர்த்ததே, மற்றது எல்லாமே எங்கிட்டு தான் வருது. இதை தெரிஞ்சுக்கிறவன் சும்மா உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க மாட்டான். அதனால கிருஷ்ணர் அடுத்த லைன்ல சொல்றாரு, அதாவது கிருஷ்ணரே எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சும்மா உட்காந்து தியானம் பண்ணிட்டோ கற்பனை பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இதி மத்வா பஜதேமா, ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணரை பரமபுருஷரா அறிஞ்சிட்டா என்ன பண்ணுவான், பக்தி தொண்டு பண்ணுவான். சும்மா உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பான், தூங்கிட்டு இருக்க கற்பனை பண்ணிட்டு இருக்க பக்தி சேவை செய்யும், பகவானுக்கு பக்தி செய்யணும். அத்தகு நபர், அத்தகு பக்தன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ் உதாபாவ சமன்விதம். அடுத்து என்ன சொல்றாரு, அடுத்த ஸ்லோகம் 10.9, வச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்தஸ்ய மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அத்தகு பக்தர்கள் எப்போதும் என்னை நினைத்து தங்கள் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்து ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டு சொல்பவர் கேட்பவர் இருவருமே பேரானந்தம் அடைகிறார். அடுத்து என்ன சொல்றாரு 10.10, தேசாம் சததேப்தானாம் மஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏ நமாமுபயாந்தி தே. தேசாம் சததேப்தானாம், எப்போதும் எனக்கு பக்தி தொண்டு பண்ணக்கூடிய பக்தன். கிருஷ்ணாவுக்கு என்ன கொடுக்கிறாரு, ஒரு கிருஷ்ணாவுக்கு எப்பவும் பக்தி தொண்டு பண்ணிட்டே இருக்காரு. தேசாம் சததேப்தானம், எப்படி பக்தி தொண்டு பண்றாரு, பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அன்போட யாராவது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணர் என்ன கைமாறு பண்றாரு. ததாமி புத்தி யோகம் தம், கிருஷ்ணர் யாரு, அவருடைய தனித்தன்மை என்ன, அவருடைய சிறப்பு என்ன, அவருடைய தெய்வீகமான குணங்கள் என்ன, அவருடைய லீலைகள் என்ன, அவருடைய ஆத்மீகம் எல்லாத்தையும் கிருஷ்ணர் கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவாரு. ததாமி புத்தி யோகம் ஏனமா முகையாத்தி. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு பக்தர் கிருஷ்ணருக்கு பக்தி சேவை பண்றாரு. ஆனா பெரிய சாஸ்திர அறிவெல்லாம் இல்ல, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்காரு.
அவருக்கு சாஸ்திர அறிவு இல்லை. அப்ப என்ன பண்ணுவாரு? தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசியாம் ஆத்ம பாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அவர் இதயத்தில் இருந்து கொண்டு அறியாமை போக்கி ஞானத்தை ஏற்றி விடுகிறார். இதை கேட்ட அர்ஜுனன் உள்ள அரிச்சு போச்சு. எப்படி இருக்கு சொல்லு? கிருஷ்ணர் வந்து டைரக்டா சொல்றாரு. எப்படி இப்போ யோசிச்சு பாருங்க. அர்ஜுனோட இடத்துல நம்ம இருக்கிறோம். அர்ஜுனுடைய இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். கிருஷ்ணர் நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்காரு. இந்த ஜட உலகத்துக்கு ஆதாரம் நான் தான், எல்லாம் எங்கிட்ட இருந்தா தொடங்குது. இதை உணர்ந்த பக்தர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்களுக்கு நான் வந்து இதயத்துல இருந்தே எனக்கு ஆன்மீக கொடுக்குறேன். அப்புறம் அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறதுக்கான போதுமான அறிவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அப்படியே அர்ஜுனன் புல்லரிச்சு போச்சு. அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு, எஸ் கிருஷ்ணா, நவ் ஐ அண்டர்ஸ்டுட். இப்ப எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. என் முன்னாடி நிக்கிற ஒரு பார்த்தசாரதி ஒரு சாதாரண டிரைவர் இல்ல. என் முன்னாடி ரதத்துல உட்கார்ந்து இருக்கிற பார்த்தசாரதி ஒரு சாதாரண சாரதி அல்ல. பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம். கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம். நீங்க தூய்மையானவர், திவ்யமானவர், நிலையானவர், ஆதி தேவன். தேவனுக்கு முன்னாடி இருந்தே இருக்கீங்க. அஜம், பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர். இது முகஸ்துதி அல்ல. உடனே ஒருத்தர் நினைச்சுக்கலாம், ஓ அர்ஜுனன் கிருஷ்ணாவுடைய பக்தர், அதான் முகஸ்துதி பண்றாரு. நோ. அடுத்த ரெண்டு லைன் என்ன சொல்றாரு? ஆகஸ்துவா ரிஷய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசிலா தேவல வியாச ஸ்வயம் சைவ பிரவிஷ்மே. கிருஷ்ணா, இது என்னுடைய ஸ்டேட்மெண்டே இல்ல, நான் சொல்லல. எதை அர்ஜுனன் தான் சொன்னதா சொல்லல. நீங்க தான் பரம்பரமம், நீங்க தான் முழுவதற் கடவுள், நீங்க தான் நிச்சயமானவர், பெறப்பட்டது. என்னுடைய ஸ்டேட்மெண்டே கிடையாது. இது இவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், கண் முன்னாடி பாக்குறேன். எப்படி? இது அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். இது அதிகாரப்பூர்வமான தகவல். அர்ஜுனன் சாஸ்திரத்திலிருந்து கேட்டிருக்காரு, சாதுக்கள் இருந்து கேட்டிருக்காரு, கண் முன்னாடி பாக்கிறேன். எஸ். இது யார் மறுத்து கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ண முடியும்? இப்ப இவ்வளவு விஷயம் பேசணும் இல்லையா? இப்ப பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமான புருவதர் கடவுள்னு இவ்வளவு நேரம் பேசுறது ஒருத்தர் கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? இதுதான் பிரபுபாத். பிரபுபாத வந்து இந்த 8வது ஸ்லோகத்துக்கு 10.8க்கு 2 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. 2-3 பக்கத்துக்கு. நாராயண உபநிஷத்து, கோபாலதாத்ம உபநிஷத்து, சேதாசு உபநிஷத்து, வேதங்கள்ல எங்கெங்க சொல்லியிருக்கு பகவான் எல்லாத்தையும் எடுத்துருக்கு. நீங்க பாருங்க, பகவத்கீதை 10.8 ஸ்லோகம் எடுத்து பாருங்க. அதுல 2.5 பக்கத்துக்கு பிரபா விளக்கம் கொடுத்திருப்பாரு. எங்கெங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமான குடும்பத்தில் சொல்லியிருக்கோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. நாராயணனே படைப்புக்கு முன்னாடி இருந்தாரு. அவருக்கு முன்னாடி பிரம்மாவ சிவனும் கிடையாது. நாராயணன் இருந்தா பிரம்மா வந்தாரு, பிரம்மா இருந்தா சிவன் வந்தாரு. இருக்கா? இது நாராயண உபநிஷத்து. அதுக்கப்புறம் கோபாலதாத்ம உபநிஷத்து. அப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. சோ ஒருத்தர் பிரபாட புத்தகத்தை படிச்சா எப்பேற்பட்ட ஆளுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். மாயாவாதி, அருவவாதி, பிரம்மவாதி, பௌதிகவாதி, சூன்யவாதி, விஞ்ஞானி, நாத்திகன் எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்ணும். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் தேர் பிரபா புக்ல. பிரபா புத்தகத்துல எல்லாம் இருக்கு. அதுல இல்லாதது இல்ல, பிரபா சொல்லாத ஒண்ணு. சோ அர்ஜுன் எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு? இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல கிருஷ்ணா, இவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இப்ப கணக்கு முன்னாடி பாக்குறேன். இப்ப அர்ஜுன் என்ன டிக்ளேர் பண்றாரு? 10.14 சர்வவேத கிருதம் மன்யே மா வசதி கேசவா நகிதே பகவன் வித்துன்னா விதுர் தேவன தானவா. கிருஷ்ணா, நீங்க சொன்னதெல்லாம் நான் உண்மையை ஏத்துக்கிறேன். நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ இது வரைக்கும் 10th சாப்டர் வரைக்கும் 10.14 வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து ஆரம்பிச்சு 10.14 வரைக்கும் அர்ஜுனன் சொல்ற சர்வவேத கிருதம் மன்யே மா வசதி கேசவா. ஓ என் அருமை கேசவனே, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையை ஏத்துக்கிறேன். ஓ என் அருமை பகவானே, உங்களது மகிமைகளை தேவர்களும் தானவர்களும் தைத்தியர்களும் அறிய மாட்டார்கள். சேம் ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு. 10.2ல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? 10.2ல கிருஷ்ணர் சொல்றாரு, நமே விது சுரகனா பிரபவும் நம மகர்ஷேக அக மாதிரிகி தேவான மகர்ஷி நமஸ்தர். இந்த சேம் ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு. நான் விதுர் தேவன தானவம் சர்வவேத ஹிருதயமன்யே என்மா வசதி கேசவா
நகித்தே பகவான் வித்து நான் விதுர் தேவன தானம். ஓய் நன்மை பகவானே, உங்க மகிமைகளை மாபெரும் தேவர்களும் தைத்தியர்களும் தானவர்களும் அறியணும். அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது சாதாரண மூளையரசு எப்படி அறியுது? அடுத்ததுங்க, நீங்க பௌதிக கலங்கத்துக்கு பாதிக்கப்படுவதே பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்துல எந்த ரூபத்துல வந்தாலும் அவர் பியாண்ட் த த்ரீ மோட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரு பௌதிக கலகத்தினால பாதிக்கப்படுவதே. அடுத்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு சொந்தமான ஒரு சமய அறநெறிகளை நிறைவேற்றும் நோக்கத்தின் பேரிலே இங்கு வருகை தருகிறீர்கள். அவர் சுப்ரீம் பில்ல வராரு. எதுக்கு வராரு? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. எந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய? பியூர் டிவோஷன். தர்மம்னாலே பக்தி தொண்டுதான். சும்மா சாதாரண தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் வரல. சாதாரண தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் வரல. தர்மம் சொன்னாலே பரவ தர்மம், பக்தி தொண்டுதான். பகவான் ஒரு யுகத்துல அவதரிக்கிறார். தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு. என்ன தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு? தூய பக்தி தொண்டுதான். அவர் ராம அவதாரத்திலையும் பக்தி தொண்டுதான் ஸ்தாபனம் பண்றாரு. கிருஷ்ண அவதாரத்திலையும் பக்தி தொண்டுதான். எந்த அவதாரத்துல வந்தாலும் பக்தி தொண்டுதான் ஸ்தாபனம். சாதாரண தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பகவான் சொல்ற சர்வ தர்மம் எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் சரணடைகிறார். அப்போ பேரளவான தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண அவரே வருது. கேள்வி வருதா? பிரபா என்ன சொல்றாரு? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் பிரபா சொல்றாரு. டிவோஷனுக்காக டிவோஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் பகவான். சைதன்யா எதுக்கு வந்தாரு? பக்தி தொண்டு கொடுக்குறது. கிருஷ்ணர் எதுக்கு வந்தாரு? பகவத்கீதை. பகவத்கீதை என்ன சொல்லுது? பக்தி தொண்டு. ராமாயணம் என்ன சொல்லுது? பக்தி தொண்டு. பாகவதம் என்ன சொல்லுது? பக்தி தொண்டு. தர்ஷா இதுதான் ஒரு ஒரிஜினல் தர்மா. இதுதான் பரவ தர்மா. வேற தர்மத்துல சொல்லிட்டு கிருஷ்ணன் வர வேண்டிய அவசியம் இல்லை. பேரளவான தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுதான் பகவான் வரல. தர்மசிய கிளானி பவதி பாரத். எப்பெல்லாம் மக்கள் பக்தி தொண்டு விலகுறாங்களோ தர்மசிய கிளானி அப்பியத்தான அதர்மசிய தடா ஆத்மானம் சுஜாமி. நான் உள்ளவாறு வருகிறேன். எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதை விட்டு விலகி போவாங்களோ திரும்பி அதை ஸ்தாபனம் பண்றதுதான் பகவான். ராமாயணம் என்ன ஸ்தாபனம் பண்ணுது? ராமாயணத்தின் நோக்கம் என்ன? ஏன் பகவான் ராமன் அவதாரம் பண்ணாரு? எந்த தர்மத்தில் நடுறாரு? அவரை சன்னதிக்கணும், அவருக்கு பக்தி பண்ணணும், அவர் மேல அன்பு செய்யணும். அதுதான் ஹோல் ராமாயணம். ஹோல் ராமாயணம் என்னது? எல்லாரும் ராமர் மேல அன்பு பண்ணாங்க. அதான ராமாயணம். சரி, மகாபாரதம் என்னது? பகவத்கீதை என்னது? மன்மனா பகவத் பக்தோ மத்தியாஜிமா நமஸ்குரு மாமேவே சத்தியந்தே பிரிஜானே பிரியஸ்மி. பாகவதம் என்னது? பக்தி தொண்டு. அப்ப இந்த பாதையிலிருந்து மக்கள் விலகும் போது இது ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதா பகவான். அடுத்து பிரம்மா என்ன? பிரம்மாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்க. பிரம்மா என்ன சொல்றாரு? நீங்க உங்களுக்கு சொந்தமான இந்த சமய அறநிலைகளை நிறைவேற்றும் நோக்கத்தின் பேரிலே இங்க வருகிறீர்கள். எப்பெல்லாம் கிருஷ்ணர் மறந்து போறாங்களோ, எப்பெல்லாம் பக்தியிலிருந்து விலகுறாங்களோ பகவான் திருப்பி வராரு, ஞாபகப்படுத்துறாரு. அடுத்தது, இவ்வாறு பல்வேறு வடிவங்களில் தோன்றும் முழுமுதற் கடவுளாகிய தங்களுக்கு அந்த பணிவான வழக்கத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? யுகத்தின் இறுதி காலத்தில் மோதிக்கொண்டு வரும் அலைகளுடைய பழைய வெள்ளத்தில் நித்திரை கொள்வது உங்களுக்கு சுகமானதாகும். மேலும் பாம்பு படைக்கின் மீது பள்ளி கொண்டிருந்த நீங்கள் உங்களது மகிழ்ச்சியை புத்தியுள்ள உங்களது பக்தர்கள் காட்டியவர்கள் புத்தியுள்ளவர் பக்தியுள்ளவர்கள் உங்கள் பக்தர்கள் காட்டியவர்கள். அந்த நேரம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களும் உங்களோட அடிவயிற்றில் அடக்கமாகி உள்ளன. பகவானுடைய அடிவயிறு. இந்த அடிவயிறுக்கு எங்க நமஸ்காரம் பண்றாங்க? ராமரா இருக்கு. நமஸ்தே சுதாம்னே ஸ்புரதி தாம்னே பிரதியோதராய விஸ்வசதாம். ஓ பகவானே, உங்க வயிற்றுக்கு என்னுடைய நமஸ்காரம். அந்த வயிற்றை கட்டின கைதுக்கு நமஸ்காரம். தாம்னா கயிறு, உதிரம்னா வயிறு. அந்த தாமோதர உதிரம் பகவானே வயிறு இருக்கியா, அது எல்லா பிரபஞ்சத்துக்கு அடைக்கலமா இருக்கு.
எல்லாமே பிரபஞ்சத்துக்கு அடைக்கலாம். எப்படி அந்த தாமரை நாபி இருக்கு இல்லையா, பத்மநாபன், அதுல வர தாமரத்துல ஈரல் 14 இருக்கு. ஈரல் 14 எங்க இருக்கு? பகவானை தாமரை தண்டில் இருக்கு. அது மேல பிரம்மா உட்கார்ந்துருக்கு பிரம்மலோகத்துல. 14 பிளானட்டரி சிஸ்டம் ஒரு தாமரை தண்டுக்குள்ள இருக்கு. இது ஒரு பேக்கேஜ். ஒரு ஒரு பிரபஞ்சத்துல, அந்த ஒரு யூனிவர்ஸ்ல 14 பிளானட்டரி சிஸ்டம். எண்ணற்ற அண்டம் இருக்கு. அந்த ஒரு அண்டம் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு அண்டத்துக்கு 14 கிரகம். அப்ப அங்க ஒரு பிரம்மா இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற அண்டங்கள், எண்ணற்ற பிரபஞ்சங்கள், எண்ணற்ற பிரம்மா. இது எப்படி விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம்? விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது, செத்து போயிடும். ஆராய்ச்சி பண்ணி எப்படி தெரிஞ்சுக்க? பைத்தியம் பிடிச்சு போயிடும். அதான் பிரம்மா என்ன சொல்ற, அடுத்து பிரம்மோட ரெடிஷன். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முடிப்புங்கவான். என்ன மீனிங் அதுக்கு? ஒரு யோகி ஒரு ஞானி பந்தாஸ்து கோடி சத வஸ்திர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முடிப்புங்கவான். காற்றை விட வேகமா ஒரு முனி பிரயாணம் பண்ணி கற்பனை பண்ணாலும் கிருஷ்ணரை பிரதிக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணோட சக்தி எல்லையற்றது. அந்த கோவிந்தனை எப்படி பிடிச்சிக்க முடியும்? வேதம் படிக்கிறதுனாலே பிடிச்சிக்க முடியாது. சோ பிரம்மாவோட ரியலைசேஷன் பாருங்க. வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. சும்மா உட்கார்ந்து வேதம் படிச்சுன்னா மட்டும் பகவான் புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மா என்ன சொல்றாரு, சும்மா உட்கார்ந்து வேதம் படிச்சுன்னா கடவுளை புரிஞ்சுக்க முடியாது, பக்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தி. எல்லாம் பிரம்மாவோட ரியலைசேஷன். சும்மா அப்படியே பிரம்மா கற்பனை பண்ணி எழுதி விட்டுல, ஏதோ கவிதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரம்ம சமிதியை கொடுக்குறேன்னு அவர் எழுதி விட்டுல. அவரோட அனுபவம், பகவானை உணர்ந்தது, அறிந்தது, அனுபவிச்சது பிரம்மா கொடுத்திருக்காரு. அதனால சைத்தன்ய மகாபிரபு அதை எடுத்து கொடுத்திருக்காரு. தன்னுடைய தென்னிந்தியா யாத்திரையின் போது சைத்தன்ய மகாபிரபு திருவட்டாறுல இந்த பிரம்மசக்தி 5ஆம் அத்தியாயம் அங்க பிராமணர் படிச்சுட்டு இருந்தாங்க. மகாபிரபு கையில் எழுதிட்டாரு. அந்த ஸ்லோகங்களை மகாபிரபு தன் கையால எழுதி கொண்டு வந்து பக்தருக்கு கொடுத்தாங்க. எல்லாம் சேன் பண்ணுங்க, இந்த ஸ்லோகங்களை படிங்க. ஓ நான் வழிபடுவதற்குரிய குறிக்கோள். பாத்தீங்களா? அடுத்து பிரம்மன் சொல்றாரு, ஓ நான் வழிபடுவதற்குரிய குறிக்கோளாக விளங்குபவரே. பிரம்மாவுடைய கோல் என்னது? பிரம்மாவுடைய அல்டிமேட் கோல் கிருஷ்ணா. பிரம்மா யார் வழிபடுறாரு? கிருஷ்ணர் வழிபடுறாரு. அவர்தான் வழிபாட்டுக்குரிய லட்சியமா இருக்காரு. நான் உமது கருணையினால் பிரபஞ்சத்தினை படைப்பதற்கென்று உமது நாபி கமலத்திலிருந்து பிறந்தேன். இப்ப பிரம்மா சொல்றாரு, உங்க கருணையால பிரபஞ்சத்துல உயிர்வாளிகளை படைக்கவே நீங்க என்ன தோற்று வச்சு நான் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களும் நீங்கள் மகிழ்ச்சியாக நித்திரை கொள்ளும் பொழுது உமது உன்னதமான வயிற்றினுள் நிலை பெற்றிருக்கின்றன. இப்பொழுது உமது துயில் கலந்து விட்டது. உமது விழிகளோ எழில்மிக்க செந்தாமரை மலர்கள் போல் அவன் மலர்ந்து சிரிக்கின்றது, அளந்து சிரிக்கின்றது. பகவானை கண்கள் அப்படி காது வரை நீட்டு செந்தாமரை கண. பாருங்க, பிரம்மா என்ன சொல்றாரு, நான் வழிபாட்டுக்குரியவர், என்னுடைய வழிபாட்டுக்குரியவர், என்னுடைய வழிபாட்டின் குறிக்கோள். அப்ப பகவானை வர்ஷிப் பண்றாரு பிரம்மா. அப்படின்னா பிரம்மாவோட இன்ஃபர்ஷன் பிடிச்சி வர்ஷிப் பண்ணல, பகவானுடைய உருவமற்ற தன்மை வழிபடல, ஏதோ கற்பனை பண்ணி வழிபடல, அந்த சச்சிதான ரூபத்தை வழிபடுறாரு. அப்ப இங்க பிரம்மா என்ன எஸ்டாபிஷ் பண்ற சொல்ற ப்ரோபார் அர்ச்சனா மார்க்கம். ப்ரோபார் பொருள் என்ன சொல்லியிருக்காரு, பிரம்மா இந்த அர்ச்சனா மார்க்கத்தை ரெக்கமெண்ட் பண்றாரு. சும்மா பிரம்மா உட்காந்துங்க நீங்க தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வர்ஷிப் கிருஷ்ணா, கிருஷ்ணனை வழிபடணும். அதை சொல்லி கொடுக்கிறாரு. அர்ச்சனா மார்க்கத்தை சொல்றாரு. ரொம்ப அழகான வர்ணனைகள் எல்லாம். அப்போ இன்னைக்கு கன்க்ளூஷன் என்னது? இன்னைக்கு படிச்சதுல கிருஷ்ணரே பரம புருஷோத்தனால முன்முதற் கடவுள்ங்கிறது மனக்கற்பனையாலேயோ இல்ல ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ ஏத்துக்கிறது இல்லை. இங்க சாதுக்கள் சொல்றாங்க, பிரம்மதேவர் சொல்றாரு, ஜெயதேவ் கோசாமி சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பாகவதம் சொல்லுது, பகவானே பகவத்கீதையில சொல்றாரு. வேற என்ன வேணும்? இதுக்கு மேல ஒருத்தருக்கு என்ன எவிடன்ஸ் சொல்லு? சேம் சிச்சுவேஷன். அர்ஜுனன் யார் ரெப்ரசென்ட் பண்ணாரு?
பகவத்கீதை அர்ஜுனன் யார் ரெப்ரசன்ட் பண்றாரு? பகவத்கீதை அர்ஜுனன் யார் பிரதிநிதிக்கிறார்? சாதாரண ஜீவன் போலதான். முதல் அத்தியாயத்துல எப்படி இருந்தார் அர்ஜுனன்? முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் வாதம் பண்ணார், ஆர்குமெண்ட் பண்ணாரு. கிருஷ்ணரை முழுவது கடவுளை ஏத்துக்கல, கிருஷ்ணர் பகவானா பார்க்கல, நண்பனா பார்த்தாரு, ஆர்குமெண்ட் பண்ணாரு. சரி, முடிவுக்கு தான் வர முடிச்சுதா? ரெண்டாம் அத்தியாயம் என்ன பண்ணாரு? ரெண்டாம் அத்தியாயம் என்ன பண்ணாரு? கிருஷ்ணரை தன் குருவை ஏத்துக்கிட்டாரு. கிருஷ்ணன் வந்தே ஜெகத் குரு, கிருஷ்ணன் தான் குரு, ஆதி குரு. அதெல்லாம் அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு கிருஷ்ணன் ஆர்கியூ பண்ணல, வேலை நடக்காது இல்லையா? கார்பண்ய தோஷம் பகவத் சுமாவா விச்சாமித்தான் தர்ம சமூட செய்தாக யசேஷன் விஷ்ணு பிரிவுதன்னே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம். ரெண்டாம் அத்தியாயத்திலிருந்து 10ஆம் அத்தியாயம் வரைக்கும் அர்ஜுனன் சீடரா இருக்காரு. 10ஆம் அத்தியாயத்துல என்ன சொன்னாரு? பக்தராயிட்டாரு, அர்ஜுனன் பக்தராயிட்டாரு. 18ஆம் அத்தியாயத்துல கரிசிய வச்சனம் தவிர ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதையே ஆரம்பத்திலே சொல்லிட்டு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு இல்லையா? கிருஷ்ணா வந்து மகாபாரத யுத்தம் முடிவு பண்ணனே அர்ஜுன் வந்து கரிசிய வச்சனம் தவிர, கிருஷ்ணா நீங்க சொன்னீங்க நான் சண்டை போட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு. அர்ஜுன ஆர்குமெண்ட் பண்ண போக ஒரு முடிவுக்கு வராம கிருஷ்ணா ஆத்ம தத்துவத்தை சொல்லி, யோக முறைகளை சொல்லி, பக்தி தொண்டை சொல்லி சரணடை. சிஸ்டமேட்டிக் டீச்சிங் பகவத்கீதா சும்மா இல்ல. ஒரு சாதாரண ஜீவனுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ எல்லா கேள்வி கிருஷ்ணர் பதில் கொடுத்தாரு. ஒரு சாதாரண ஜீவாத்மாவுக்கு என்னென்ன சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்குமோ எவ்ரிதிங் வாஸ் கிளியர் பை பகவத்கீதா. மனதனால வரக்கூடிய துன்பம், பொய்யலங்காரம், காமம், கோபம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லாத ஒரு விஷயம் சொல்லி பாருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது, காமத்தை கட்டுப்படுத்துறது, இதான் உன் எதிரி, உன் மனசுதான் உன் நண்பன், மனசுதான் உன் எதிரி, எல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லிட்டு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? என் பக்தனாயிரம் பக்தி தொண்டு பாட்டு, ஆல் ப்ராப்ளம் சால்வ், எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஒன் ஷாட்ல. கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்றது மூலமா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒன் ஷாட். காமம், கோபம், பேராசை, பிரியாங்காரம் எல்லாத்துக்கும் சரண்டர் பண்ணிடு, சரண்டர் பண்ணிடு, எல்லாத்துக்கும் போட்டுட்டு வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். எனக்காக செஞ்சிரு, அவ்வளவுதான். ஒன்னும் எதிர்பார்க்காத, நான் சொல்றேன் செய். அதுவும் கிருஷ்ணன் ஆர்டர் போடல, எதாச்சு கதா அர்ஜுனா நான் இது வரைக்கும் பேசின உனக்கு எதாவது புரிஞ்சுதா, திரும்பி ஒருக்கா சொல்லணுமா கேட்கிறாரு. 18 சாப்டர்ல எண்ட்ல 18ஆம் அத்தியாயம் முடியும் போது கிருஷ்ணர் கேட்கிறாரு, அர்ஜுன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு? இது வரைக்கும் நான் பேசினேன், உனக்கு எதாவது புரிஞ்சுதா, திரும்பி சொல்லணுமா, இனி உன் விருப்பம் போலசி, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், உன் விருப்பம் போலசி. சம்டைம் நான் பேசும்போது சொல்லணும் இல்லையா, இவ்வளவு நான் பேசிட்டு ஏதாவது புரிஞ்சுங்களா, புரியலையா, சரி உங்க விருப்பம் போலசி அப்படி சொல்லி விட்டேன். ஏன்னா அவள் ஃப்ரீ வில்ல கிருஷ்ணன் இருப்பாங்க. அர்ஜுனுடைய சுதந்திரத்துல, நம்முடைய சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிட விரும்பல. ஒரு அர்ஜுன புத்திசாலியா இருந்தாரு, கரிச்சியை வச்சிருந்தாரு. கிருஷ்ணா சொன்ன வரைக்கும் போது புரிஞ்சு போயிட்டல, நீங்க என்ன சொல்லிட்டு அதை பண்றேன், இவ்வளவு நேரம் குழப்பமா இருந்தது, என்ன சொல்லி நான் பண்றேன். அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றினா நமக்கு அதே ஸ்டேஜ் தான். கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, பிரபுபார் என்ன சொல்லியிருக்காரு, ஆச்சாரிய குருமார் என்ன சொல்றாங்க, அப்படியே செஞ்சுட்டா போதும், ஒரு ப்ராப்ளம் இல்லை. கேள்வி கேட்கலாம், தப்பு இல்ல, கேள்வி கேட்கலாம், சந்தேகங்களை போய்க்கலாம். அர்ஜுனனுக்கே கேள்வி வந்தது, ரொம்ப பணிவா கேட்டாரு, கிருஷ்ணர் பதில் சொன்னாரு, அவரோட சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு. பிளஸ்டோ மோகம் இருக்கு, கரிச்சியை வச்சிருந்தவர். இந்த கரிச்சியை வச்சிருந்தவர் முன்னாடி அர்ஜுனன் சொல்லுவார், இந்த அறியாமை கலைந்து விட்டது, நஷ்டோமோகம் சிதிர்லத்தா, ஸ்லோகம் மறந்துட்டேன். அந்த கரிச்சியை வச்சிருந்தவர்கள் மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து நஷ்டோமோகம் சிதிர்லத்தா சொல்லுவார். அதுல பாருங்க 18 சாப்டர்ல லாஸ்ட்ல பாருங்க, கரிச்சியை வச்சிருந்தவர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். ஓகே, அதை கண்டுபிடிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத்.